உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உயில் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னே அவன் நடேசனுக்கு வந்து தெரியல. இதனால நிலா எடுக்கிற ஒரு முடிவு என்ன அப்படின்னா, சோழனை கூப்பிட்டுட்டு வேகமாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனவங்க நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இங்கே இவங்களோட அந்த லேண்ட் எல்லாமே யார் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கார்த்திகாவோட அம்மாவுக்கு அந்த வீடு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க தாத்தா கிட்ட இருந்து மாறி இருக்கு பேருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற இடமும் வந்துட்டு அவங்களோட அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஆனால் இவங்க வீடு மட்டும் அப்படியே இன்னும் தாத்தா பேரில் இன்னும் நடேசன் பேருக்கு மாறாமே இருக்கே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் இன்னும் மாற்றாமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சோழன் என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டை வந்துட்டு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு எது செஞ்சாலும் அப்பையிலேருந்து வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கடுப்பு தாங்க வரும். ஆனாலும் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வீடு திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லும்போது தான் இப்போ எப்படியாவது அந்த வீட்டுக்கு போய் நம்ம உட்காந்தே ஆகணும், அந்த வீடை நம்ம கைப்பற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியாக வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, அந்த வெறி வருதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தே போதுமாங்க, அதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தங்க ஸ்டெப் எடுக்கிறது, அவங்களாம் பார்த்தீங்களா அப்படியே உஷாராக அவங்கவுங்க பேருக்கு மாற்றிருக்காங்க. இந்த பாதி நாள் ஜெயிலில் இருந்தார், பாதி நாள் லோடு ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். எங்களுக்குன்னு என்ன பண்ணார், அட்லீஸ்ட் இந்த வீட்டையாவது அவர் பேருக்கு மாற்றிருக்கணும்ல. கேட்டால் உயில் எழுதி வச்சாருன்னு இப்போ கேட்டால் அந்த உயிலே எங்கே இருக்குன்னே தெரியலங்கிறாரு. என்னங்க பண்ணுறது இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, நடந்து முடிஞ்சதே பற்றி பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும், அங்கிள் பாவம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் மட்டும் அந்த ஆளுக்கு நல்லா பாவம் பார்க்குறீங்க, எப்போ பாரு அந்த ஆளுக்கு ஒன்றுனா சப்பக்கட்டு கட்டிட்டு வந்து நின்றுறீங்க. ஆனால் என்ன தான் அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியுமோ எனக்கு ஒன்றும் தெரிலங்க அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்னப்போ நான் என்ன அவருக்காக சப்பக்கட்டு கட்டினேன், ஏதாவது லாஜிக்காக பேசுங்க, இனிமேல் என்ன பண்ணுமோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பாண்டியையும் அப்புறம் பல்லவனையும் வர சொல்லி ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அதாவது இந்த உயில் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களே வச்சுக்கிட்டு வந்து மிரட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கார்த்திகாவோட பெரிய மாமா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கடத்துகிற மாதிரி கடத்தி இந்த பிளானை போட்டு நீங்கள் கொஞ்சம் என்னென்னு கேட்டு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பும் போது அவங்களுமே வந்துட்டு சொத்து விவரம்லாம் கேட்டு, அப்போ உனக்கு என்ன இருக்க, ஒன்றுமே இல்லையா உனக்கு அப்படிங்கும்போது, இல்லைடா நானே என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கேன், எனக்குன்னு என் பேரில் அந்த நிலம் மட்டும்தான்டா இருக்குது, என்னடா இது புதுசாக ஒரு நூதனமான திருடிட்டு இருக்கீங்க அப்படிலாம் அவர் பேசுகிறாரு. இங்கே பாரியா, நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறதுலாம் உனக்கு தேவையில்லை, மரியாதையா சொத்து அப்புறம் அங்கே அந்த வீடு ஒன்று இருக்கேன், அந்த வீடு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அது என் தம்பியோடதுடா அப்படிங்கிறாரு. தம்பியோடதா, அப்போது அதுக்கு அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என் தம்பி நடேசனோடதுடா, அந்த உயில் தான் எங்கே இருக்குன்னே தெரியலையே, அவன் தான் காணா போட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அப்படியே லைவ் கால்லே அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சோழன் வந்துட்டு காணா போட்டாரா ஐய அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது, இங்கே பாரியா ஒழுங்காக உன் தங்கச்சிட்டே இருக்கான்னு ஒழுங்காக கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டும் போது, சத்தியமாக என் தங்கச்சிக்கிட்டலாம் இல்லையா, அப்படியே போய் கேட்டாலும் அவள் வந்துட்டு என்ன சொல்லுவாலும் தெரிலையே அப்படிங்கிறாங்க. என்னையா இப்போ மட்டும் நீ கேட்டு சொல்லலை, ஏறா பொருளை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போவுமே இல்லைடா நான் வேணா கேட்டு சொல்கிறேன்டா, என்னை விட்டுருங்கடா, எனக்கு உயிருக்கு ஒன்றுன்னா அது கண்டிப்பாக என் தங்கச்சி சொல்லுவாடா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த உயில் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைடா எங்கள் யார்கிட்டையுமே இல்லாது, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு, இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளே போய் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடுவோம்னு ஓடி போய் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே போயிட்டு பெரியப்பா மாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் காப்பாற்றி அவங்கள லைட்டாக அடிக்கிற மாதிரி அடித்து அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன உங்களுக்கு ஓகே தானே, எதுவும் இல்லைல்ல, அடி எதுவும் படல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. இது என்னடா நூதனமான திருடுறானுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம் பெரியப்பா, இப்போலாம் புதுசாக வந்து திருடுறானுங்க, நம்ம சொத்து பத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அவனுங்க அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு கடைசியில் உங்கள் தலையில் அதை கட்டிட்டு போயிடுவானுங்க, நீங்கள் கடன் வாங்கின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்கிறாங்க. என்னடா இது புதுசாக திருடுறானுங்க, எனக்கு என்னமோ ஓ மேலே தான்டா சந்தேகமாக இருக்குது, அது எப்படி கரெக்டாக அவனுங்க என்னை கடத்தி இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் அப்படி திருன்னு முழிக்கிறார். உடனே நிலா டக்குன்னு சொல்லிடுறாங்க, என்ன அங்கிள் பேசுறீங்க, உங்களை காப்பாற்ற வந்ததுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இவனை நம்பவே முடியாது, இவன் என்னென்ன மாதிரி வேலை பண்ணுவான் தெரியுமா, சரியான ஃப்ராடுமா அவன் அப்படிங்கிறாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான், வந்து காப்பாற்றினல, அவன் பாட்டுக்கு வந்து குத்திட்டு போட்டுன்னு சொல்லி நான் பாட்டு போயிருக்கணும், எங்களை எங்கே அந்த வீட்டில் இருக்க விட்டீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, நாங்கள் ரோடோட ஏதாவது வீடு தேடி தள்ளி திரிஞ்சிட்டு இருக்கோம், அப்படி வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் என்னடா அது பெரியப்பா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போகலான்னு தான் பார்த்தேன், ஏங்க நீங்கள் தானே போய் காப்பாற்றலான்னு கூப்பிட்டீங்க, பார்த்தீங்களா அதுக்கு இந்த என்ன வார்த்தை பேசுகிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்லவும் நிலாவும் உடனே ஆமாம் அங்கிள் நாங்கள் வீடு தேடி தான் அலைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறமா இங்கே நிலாவும் சோழனும் இருந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சரிங்க இப்போ பாருங்க அந்த உயில் வந்துட்டு அவங்க 2 பேர்கிட்டையுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இது அங்கிள் கையிலேயும் இல்லை அப்படின்னா ஏன் நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கோம், அந்த வீட்டில் இருக்க பொருளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்ன அந்த வீட்டில் இருந்தீங்க, நான் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ டைமுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே இருந்துட்டு இருந்தீங்க. எல்லாமே என்னமோ அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சு எல்லாம் பொறுப்பாக இருந்த மாதிரி எப்போ பாரு அவரை மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் உங்கள் மாமாவை எதுவுமே சொல்லலை, நான் ஏதாவது சொன்னால் மட்டும் அந்த ஆளுக்குன்னு ஏதாவது சப்பக்கட்டு கட்டிட்டு வந்துடுவீங்க. ஏன் அந்த ஆளுக்கு மட்டுமா, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒன்றுனா தான் வருவீங்க, என்னை மட்டும் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. உடனே சரி இப்போ வாங்க போய் தேடலாம் அப்படிங்கிறாங்க. தேடலாமா, எங்கெங்கே போகிறோம் இப்போ அப்படிங்கிறாங்க. வேற எங்க, வீட்டுக்கு தான் போய் தேடணும் அப்படின்றாங்க. ஏங்க நல்லா யோசிச்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, ஏற்கனவே வீடெலாம் பூட்டு சீலை வச்சுட்டு போயிருக்காங்க, எங்கே இவர் போய் எதுவும் பிரச்சனை கிச்சனை பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவரையே எங்கேயும் வெளியே அனுப்ப வச்சுட்ருக்கோம், ஏன் நம்மளை வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, வாங்க நம்ம இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் நைட் ஆகட்டும் நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல அப்படின்றாங்க. பிரச்சனையே ஆகாதுங்க, வாங்க பார்த்துக்கலாம், அப்புறம் எப்படி தாங்க நம்ம எத்தனை நாள் இந்த ஹோட்டல்லே தங்க முடியும், இல்லை ஏதாவது வாடகை வீடு பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க அந்த வீடு வேணுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஹோட்டலுக்கு வராங்க. ஸோ வந்த உடனே சேரன் உட்காந்துட்டு இருக்காரு. கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, எங்கேப்பா போனீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே போனோம், போய் விசாரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நைட் என்ன பிளான் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இன்னும் யார்கிட்டையுமே வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திரும்ப அவங்க வந்து பயந்துட்டு யார் மூலமாவது சொதப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக இப்போது நிலாவும் சோழனும் மட்டும் சீக்கிரட்டாக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ நைட் வந்துட்டு அதே மாதிரி வந்து நிலா வந்துட்டு கூப்பிட்றாங்க. சோழன் கொஞ்சம் வரீங்களா, நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது சேரன் அப்படி பார்க்குறாரு. பல்லவன் இருந்துட்டு என்னண்ணா காலையில் இப்படி தான் போய் சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போயும் கிளம்பிட்டீங்க, என்ன எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பிளானா அப்படின்றாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவளே என்னை வெளியே கூப்பிட்றது அபூர்வம், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. சேரன் இருந்துட்டு டேய் நிலா ஒன்றும் உன் கூட ஊர் சுற்றுறதுக்குலாம் கூப்பிட்டுருக்காது, வீடு விஷயமா ஏதோ பேசுறதுக்கு தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் சொல்கிறாரு. சோழன் உடனே மைண்ட் வாய்ஸ் யோசிக்கிறாரு. அவள் என்ன பண்ணுறாங்கிறத நம்மளை விட நம்ம அண்ணன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு டேய் அண்ணன் மட்டும் இல்லைடா, நாங்கள் எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்கோம் ஒன்றை தவிர அப்படின்னு சொல்லும்போது என்னடா உன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நான் மனசுக்குள்ளே யோசிச்சா மட்டும் உனக்கு கேட்டுருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மானங்கிட்ட மைண்டோ, நீ எப்போ யோசிச்சினாலும் அது எனக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி முறைக்கும் போது என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிலா கூப்பிட்றாங்க. அதை கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பும்போது சேரன் டக்குட்டு அப்பா நிலா நில்லு, ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்றாங்க. என்னண்ணா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா, இப்போ நீ வந்துட்டு இந்த டைமில் இந்த சூழ்நிலையில் வந்து நீ சோழனை கூப்பிட்டு வெளில போகிறேன்னா வீடு சம்மந்தமாக ஏதோ பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது, எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்பி வெளியே வராங்க. ஸோ நேராக வந்துட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே காரை நிப்பாட்டிட்டு 2 பேருமே நடந்து போகிறாங்க. அப்போ வீடெல்லாம் பூட்டி சீல் வச்சுருக்கும் போது ஏறி தான் குதிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு என்ன ஆகுதுன்னா கார்த்திகாவோட மாமா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஒரு யோசனையிலே வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கார்த்திகா அம்மா போய் பேசுகிறாங்க. அண்ணா என்னண்ணா நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ பேரஞ்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன இத்தனை வருஷமாக உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா, என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குமா அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அது இப்போ இவங்க 2 பேரும் தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு அண்ணன் அவனுங்க தான் ஏதோ ஒரு பிளானை வச்சு உன்ட்ட பண்ணிட்டு இருக்கானுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது, ஆனால் வந்தவனுங்க 2 பேரையும் போட்டு இவங்க அடின்னு அடிச்சிட்டாங்களே அப்படின்றாங்க. அடின்னு அடித்தாங்களா, அவன் தம்பி அவன் அத்தவன் கையை வச்சாலே விடமாட்டான், அவனே அடிச்சிருக்கான்னு சொல்கிற, என்னமோ தெரியல, ஆனால் நீ எதுவும் சொல்லலைண்ணே அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்கிறது, அந்த உயில் தான் நம்மக்கிட்ட இல்லையே, அவனுங்க சுற்றி நம்ம சொத்தை பற்றியே கேட்டுட்டு இருந்தானுங்க, அதான் நம்ம கையில் இல்லைல்ல, அதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏன்னு அப்படி சொல்லிட்டு வந்த, நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது நீ பண்ண வேண்டியதானே, இப்போ வந்தவனுங்க அவனுங்களாவே இருந்தா, அவன் செட்டப் பண்ண ஆளாவே இருந்திருந்தா, இப்போ நீ வேற உயில் கையில் இல்லைன்னு சொல்லிட்ட, இப்போ உயிலை தேடி ரொம்ப இதாக அலைய மாட்டானுங்களா அவனுங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்ன தேடி அலைஞ்சாலும் இந்நேரம் உயில் கையில் இருந்திருந்தா அவன் நடேசன் எவ்வளோ அதை தில்லா பேசியிருப்பான், அவன் கையில் தான் நான் உயிலே இல்லை வீடுமா பார்த்துக்கலாம், அந்த வீடு நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து அவங்க வீட்டில் ஏறி குதிச்சு உள்ளர போனோன்னே எங்க சீலெல்லாம் வச்சுருக்காங்களேங்க, எப்படிங்க பூட்டை உடைக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு அது தெரியாதா, பூட்டை உடைச்சோன்னா நம்ம தான் கேஸில்
போலீஸில் மாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? கேட்டை ஏறி குதிச்சிட்டோம், வீட்டுக்குள்ளே எப்படிங்க போகிறது அப்படிங்கிறாங்க. என்னங்க இது கூடவா தெரியாது? வீட்டுக்கு பின்னாடி சைடு போயிட்டு மேலே ஏறி ஓட்டை பிரித்து தான் இறங்கணும் அப்படின்றாங்க. ஓட்டை பிரித்து இறங்கணுமா? என்னங்க பார்க்குறதுக்கு டீசெண்டாக அழகான பொண்ணாக இருக்கீங்கன்னு பார்த்தா ஓட்டை பிரிச்சுலாம் இறங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. என்ன டீசெண்டாக அழகாக இருந்தால் ஓட்டை பிரித்து இறங்கணுங்கிறதுக்குலாம் இதுக்கெல்லாம் போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர முடியும்? நம்ம வீட்டுக்கு நமக்கே ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா இப்படிலாம் யோசிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏணியில் ஏறி சோழன் மேலே போயிடுறாரு. போயிட்டு அந்த ஓட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கீழே இருந்தே கேட்குறாங்க. ஏங்க மேலே கொஞ்சம் வரீங்களா? நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னும் போது சரின்னு நிலாவும் அப்படியே அந்த ஏணியில் ஏறி மேலே போயிட்டு பார்க்குறாங்க. மேலே ஏறி வந்தோன்னே டார்ச் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போய் நிற்கிறாங்க. ஸோ சோழன் போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு நிலா அங்கேருந்து என்னாச்சு கிடச்சிதா அப்படிங்கிறாங்க. என்னங்க எங்கே இருக்குன்னே தெரியாமல் வீட்டுக்குள்ளே தேட விட்டீங்க, நான் ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன், அவனுங்களையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கலாங்க, ஆளுக்கு ஒன்றா கூட தேடி இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம பிக்னிக் வரோம் பாருங்கள், ஆளுக்கு ஒருத்தர் இழுத்துட்டு வந்து இங்கே தேடிட்டு இருக்கிறதுக்கு சத்தம் போடாமல் தேடுங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவ என்னை திட்டுறதுலேயே தான் குறியாக இருப்பா, செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பரபரப்பாக தேடிட்டு இருக்காரு. ஸோ இந்த தேடிட்டு இருக்க கேப்லேயே வந்துட்டு திடீர்னு என்ன ஆகுதுன்னா எங்கள் நாய் வந்துட்டு பயங்கரமாக குறைச்சிட்டே இருக்கு. அப்போ வந்துட்டு அவர் அந்த சைடு வந்தவர் கார்த்திகாவோட மாமா அங்கேருந்து பார்க்குறாரு. என்ன பூட்டி இருக்க வீட்டுக்குள்ளார திடீர்னு என்ன நாய் குறைக்கிற மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வராரு. வந்தப்போ கூடவே வந்துட்டு ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வராரு. எப்படி இவனுங்க மேலே சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை உயிரை தேடிக்கடி இவனுங்க வந்து வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது தேடினானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சந்தேகத்திலே தான் வராரு. அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிலா அங்கேருந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு ஏங்க சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இருங்கங்க தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ தேடிட்டு இருக்கிறதுக்கு சொல்ல உங்கள் பெரியப்பா வராரு அப்படிங்கிறாங்க. ஐயோ பெரியப்பா வராரா? ஏங்க இந்த நேரத்தில் அந்தாள் வராரு அப்படின்றாங்க. நம்ம காலையில் பண்ண விஷயத்துக்கே சந்தேகம் வந்திருக்கும், அப்படியே பார்க்கலான்னு எதுவும் வந்திருப்பார் போல், அங்கே வராரு அப்படிங்கிறாங்க. ஐயோ போச்சு மாட்டினமா நான் வந்துடுவா அப்படிங்கிறாங்க. வேணாம் சைலண்ட்டாக அப்படியே இருங்க அப்படின்றாங்க. ஏங்க மேலே நீங்கள் இருக்கீங்கங்க, நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் மேலேருந்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிண்ணா சோழனும் வேகமாக தேடிட்டு இருக்காரு. ஸோ அவசரத்தில் தேடும்போது அவருக்கு சரியாக பார்க்காம எடுத்துகிட்டு அந்த உயில் வந்ததையுமே பார்த்துட்டு அவர் டக்குன்னு அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு வேறு இதெல்லாம் தான் தேடிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு மைனூட்டாக தேடலை அவசரத்தில் தேடும்போது. அப்போ அங்கேருந்து அவங்க உள்ளே வராங்க. வரும்போதுமே பார்த்தா அந்த சைடு ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க போலீஸ். ஸோ அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் உள்ளே வரதை பார்த்தோன்னே போலீஸ் டக்குன்னு ஜீப்பை நிப்பாட்டிட்டு சீல் வச்ச வீட்டு சரி என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், நாய் குறைச்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதான் என்னென்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரியா அந்த வீட்டு மேலே வந்துட்டு கோர்ட்டில் தான் நம்ம போய் பேசணும்னு சொல்லிட்டோம், சொன்ன மரியாதைக்கு அவங்க குடும்பத்தோட காலி பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்களே, நீ மட்டும் என்ன திரும்ப வந்து இப்படி பார்த்துட்டு இருக்க, எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லை சார், நான் இந்த வழியாக வந்தேன், ஏதோ நாய் குறைச்சிட்டு இருக்கேன், அவனுங்களே எதுவும் வந்துட்டானுங்களோ என்னமோன்னு தான் சார் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? பூட்டின சீலை பூட்டின மாதிரியே இருக்க, எப்படி அவங்க போவாங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார், அவங்க ஏறி குதிச்சு கூட உள்ளே போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரியா அந்த மாதிரிலாம் எப்படியும் போக முடியாது, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படியே உள்ளே போனால் மட்டும் என்ன பண்ண முடியும், பூட்டெல்லாம் உடைக்காம நீ தேவையில்லாமல் இந்த சைடில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. நிலாவும் இதை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே டக்குன்னு உள்ளே பார்க்குறாங்க. சோழன் வந்துட்டு கீழேருந்து கேட்குறாரு. என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தேடுங்க, அங்கே போலீஸ் வந்துட்டு அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ போலீஸா அப்படிங்கிறாங்க. ரவுண்ட்ஸ் வந்தவங்க அனுப்புனாங்கங்க, நீங்கள் தேடுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு சைடு அப்படியே சுற்றி தேடுறாரு. தேடிட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கும்போது பயங்கரமாக அவருக்குமே டென்ஷன் ஆகுது. இங்கே இருக்க மாதிரியே தெரிலங்க, வீட்டில் அப்படி ஒரு இதே இல்லைங்க, எனக்கு தான் தெரியும்னு நான் சொல்கிறேன், எங்கே நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. சோழன் நீங்கள் அவசரத்தில் ஏதோ தேடுறீங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப நீங்கள் தேடின எல்லாத்தையுமே அதிலே கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையுமே தேடுறாரு. ஏன்னா லைட் போட்டால் வெளியில் தெரியும் அப்படிங்கிறனால மொபைல் டார்ச்சை வச்சு ஒன்றொன்னையுமே தேடிட்டு இருக்காரு. ஸோ நிலா இருந்துட்டு என்னங்க ஆச்சு இன்னுமா தேடுறீங்க அப்படிங்கிறாங்க. பழைய பேப்பராக இருக்குங்க, இதில் உயில்னு போட்டலாம் அப்படி எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்களை போய் நான் அனுப்பினேன் பாருங்கள், உங்களை அனுப்புனதுக்கு நானே இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, பேசாமல் நீங்களும் உள்ளே வாங்கல, தேடி தான் பாருங்களேன் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே இருந்து கத்துறாரு. உடனே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா டக்குன்னு உள்ளே இறங்க போகிறாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி அது என்ன ஒரு வார்த்தைக்கு சொன்னால் டக்குன்னு இறங்க பார்க்குறாளே அப்படின்ட்டு என்னங்க மேலேருந்து நீங்கள் பாட்டு கீழே விழுந்துட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, பெட் மேலே ஏறி நில்லுங்க, என்னை
பிடிங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழனும் மேலே ஏறி நிற்கும்போது நிலா அங்கேருந்து வராங்க. ஸோ மேலேருந்து இறங்கும் போதுமே சோழன் ஹெல்ப் பண்ணும்போது கீழே வந்து டம்முன்னு அப்படியே அந்த கட்டிலே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த விழுந்த அந்த செகண்ட் வந்துட்டு சோழன் கொஞ்சம் அந்த லவ் ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே வந்து நிலா அப்படியே பார்த்துட்டு என்ன என்ன வேலைக்கு வந்தோம், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நகருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லைங்க, நீங்கள் கீழே விழுந்துருவீங்களேன்னு தாங்க பிடிச்சேன் அப்படின்றாங்க. போதும் போதும் ஹெல்ப் பண்ணதெல்லாம் அப்படின்னும்போது கொஞ்சமாவது ஒரு ரொமான்டிக்காக யோசிக்கிறாளான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சோழன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, தேடுங்க அப்படிங்கிறாங்க. கத்திக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேங்க, அதோ நீங்களும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்பில் நிலாவை இப்படி பார்த்துட்டு அவர் பாட்டு தேடிட்டே இருக்காரு. ஸோ அவங்க அப்படியே டார்ச்சை வந்து நல்லா அடிங்க, நீங்கள் ஒன்றும் தேட தேவையில்ல, நீங்கள் டார்ச்சை மட்டும் அடிங்க, நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழன் வந்துட்டு டார்ச் அடிக்கும்போது நிலா ஒன்னொன்னையும் பார்க்கும்போது அப்போது ஒரு பழைய பேப்பரில் வந்துட்டு உயில்னு மேலே போடுறது எல்லாமே வந்துட்டு அந்த கரையை அரிச்சிருக்கு. அதனால அவருக்கு சோழனுக்கு தெரியல, அவர் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ நிலா வந்துட்டு ஒன்னொன்னே மைன்யூட்டாக பார்க்கும்போது அவங்க அப்பா எழுதி வச்ச உயில் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே அரிச்சு போன மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக அது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலா சந்தோஷத்தில் ஏங்க இங்கே தான் இருக்குது பாருங்கள், கிடச்சிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. கிடச்சிருச்சா, என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் நானும் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் தேடின லட்சணம் தெரிஞ்சு தானே நானே இப்போ கீழே இறங்கினேன் அப்படின்றாங்க. சரி விடுங்க, நீங்கள் தேடினா என்ன நான் தேடினா என்ன, ஒரு வழியாக கிடச்சிருச்சுல அப்படின்றாங்க. அது எப்படி, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க போதுமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா வந்துட்டு எடுத்து அதை எல்லாத்தையுமே வந்துட்டு டார்ச் அடித்து படிக்கிறாங்க. ஸோ அதில் தெளிவாகவே போட்டிருக்கு. ஸோ அந்த உயில் வீட்டில் தான் இருந்திருக்கு, அது தெரியாமல் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையுமே இருந்த மாதிரியே எடுத்து வச்சுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி அங்கேருந்து வெளியில் வரும்போதுமே பார்த்தா ஒருவேளை பெரியப்பா வெளியில் நின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ வேறு வழியே இல்லாமல் சோழன் வந்துட்டு லைட்டாக எட்டி பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே அங்கே இல்லை அப்படிங்கும்போது 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நேராக ஹோட்டலுக்குமே இப்போ போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்துட்டு கார்த்திகாவோட அம்மா கிட்ட போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்க போய் பேசுகிறாங்க. என்னம்மா அன்றைக்கி போயிட்டு அந்த வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டிங்க, அவர் கோர்ட்டில் அந்த தீர்ப்பில் ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கோர்ட்டில் தீர்ப்பில் ஜெயிச்சிட்டானா, அவன் இன்னைக்கு ஜெயிக்க போகிறான், அவன்கிட்ட தான் அந்த உயிலே இல்லையே, அந்த வீடு எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு விஷயமே தெரியாதா, எல்லாரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க, இது தெரியாமல் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, போலீஸே வந்து வீட்டெல்லாம் திறந்து விட்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. போலீஸ் வந்து வீட்டை திறந்து விட்டுருச்சா, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இங்கே வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு ரொம்ப அறக்க பறக்க ஓடுறாங்க. அங்கே போனால் பார்த்தா வீட்டில் வந்துட்டு எல்லாருமே கேஷுவலாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நடேசன் கட்டிலில் உட்காந்துட்டு இருக்காரு, நிலா வந்து துணியை காய போட்டுட்டு இருக்காங்க, பல்லவன் பாண்டி 2 பேருமே அந்த பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, சேரன் வந்து சமைச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இவங்க விறுவிறுன்னு உள்ளேயும் போகிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியல. எல்லாருமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கார்த்திகாவோட அம்மாவுக்கு கோவமே வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்னமோ திறந்த வீட்டுக்குள்ளே எதுவும் நுழைஞ்ச மாதிரி சீல் வச்ச வீட்டையே திறந்துட்டு நீங்கள் உள்ளே வருவீங்களா, இருங்க உங்களை நான் போலீஸ்லேயே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நடேசன் வேகமாக எழுந்து வந்துட்டு கஸ்தூரி எந்த போலீஸை வேணா நீ வர சொல்லு, மிலிட்ரி போலீஸே வந்தாலும் எங்களை யாராலையும் வெளியே துரத்த முடியாது அப்படிங்கிறாரு. என்னடா ரொம்ப தைரியம் வந்துருச்சு அவனுக்கு, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ யாரை வேணால் வர சொல்லு அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. என்னென்னா இவன் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை உயில் கிடச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை கஸ்தூரி, உயிலே கிடச்சாலும் போலீஸ் இல்லாமல் எப்படி இவன் வந்து சீலை உடச்சான்ல, சீலை உடச்சதுக்கே இவனை வந்து நம்ம போலீஸில் சொல்லணும், அதுக்கே இவன் உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. டே நிறுத்துடா, நீ இப்படிலாம் யோசிக்கும் போது கடவுள் எனக்கு இருக்காண்டா, நீ ஏன் சொத்தை பறிக்கலான்னு நீ நினச்ச, ஏன் சொத்து என் கை விட்டு போகாமல் கடவுள் எங்கள் எல்லாரும் இதே வீட்டில் ஒரே நாளில் கொண்டு வந்து உட்கார வச்சான் பார்த்தியா, அதான்டா நான் கும்பிட்ற சாமி என்னை கை விடலாம், அந்த ஐயனார் எப்பயும் என்னை விடமாட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. எப்படிடா நீ முதல்ல வீட்டுக்குள்ளே வந்த அப்படிங்கிறாங்க. என்ன பெருசாக பேப்பரில் இருக்கணும்னு தானே பேசினேன், அந்த பேப்பர் என்கிட்ட இருக்குடா, அந்த பேப்பரை வச்சு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் ஏதோ நாடகம் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிலா வந்து பேசுகிறாங்க. அது என்ன உங்களுக்கு ஒன்றுனா மட்டும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே உண்மை, நாங்கள் பண்ணால் மட்டும் அது பொய்யாயிருமா, போலீஸ்கிட்ட நாங்கள் போய் பேசி கோர்ட்டில் உடனே இமீடியட்டாக நாங்கள் வந்துட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. இனிமேல் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் கோர்ட்டில் மூவ் பண்ணிக்கோங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே போய் போலீஸை கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி, உயிலை காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு, நாங்கள் எங்கள் உயிலை வச்சு நாங்கள் போலீஸ்கிட்ட பேசி கோர்ட்டில் எல்லாத்தையும் இது பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்ககிட்ட எதுக்கு எங்கள் வீட்டு உயிலை நாங்கள் காட்டணும், கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வந்துட்டு ஒரு மாதிரி திமிராக பேசுகிறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நிற்கவே முடியல, ஒரு மாதிரி ஒரு கில்ட்டாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, அப்படியே ஒரு குழப்பத்தோடையே கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.